தனுசு ராசி நேயர்களுக்கு தொழில் அமைப்பு எப்படி இருக்க போகுது இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம்? ராசிநாதன் குரு உச்சமாயிட்டது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். 10ஆம் அதிபதி புதனும் 11ஆம் அதிபதி சுக்கிரனும் தங்களுக்குள்ள பரிவர்த்தனை ஆயிருக்கிறாங்க. ஸோ இந்த 2 விஷயமுமே எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, எந்த பிஸ்னஸ்னாலுமே தொட்டா பெரிய சக்ஸஸ் அப்படிங்கிறது இந்த 8ஆம் இடம் கொடுக்க போகுது. நானே நினைக்கல. ஏதோ விளையாட்டா ஆரம்பிச்சேன். நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம். விளையாட்டா பண்ணோம், பெரிய சக்ஸஸ். அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் என்னன்னா 8 வலுவா இருக்கும்போது அவங்க பிஸ்னஸை தொடங்கியிருப்பாங்க. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இப்போ வந்து தனுசுக்கு வருது. சுக்ரன், புதன் 2 பேருமே ரொம்ப வலுவா இருக்கிறாங்க. குருவோட சேர்ந்து ஜுவல்லரி பிஸ்னஸ், ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி, பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில்கள், பியூட்டி பார்லர், சலூன், பியூட்டி, காஸ்மெட்டாலஜி, பிஆர், மீடியா, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி பிழைக்கிறது, இந்த மாதிரி எந்த தொழிலை இவங்க தொடங்கினாலும் அதில் பெரிய சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். வெட்டிங் ஈவென்ட் பிளானர்ஸ், கான்ட்ராக்ட், இந்த மாதிரி எந்த பிஸ்னஸ்க்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலும் தெரியாத ஒரு தொழிலை தொட்டால் கூட ஒரு பார்ட்னரோட கைடன்ஸோட உள்ள வரீங்க. அவருக்கு ஏற்கனவே தொழில் தெரியும், உங்களுக்கு தெரியாதுன்னா அவரோடு நீங்கள் போய் சேர்ந்தீங்கன்னா கூட அதில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி 100% இருக்குது.